பாருங்க, வரிசையாக கோவக்காய் காய்ச்சிருக்குது. இந்த பார்த்தீங்களா, இது நாட்டு ரக கோவக்காய். குட்டி குட்டியாக தான் காய்க்கும். நல்லாவே நம்மளுக்கு காய்கள் காய்ச்சிருக்கு. கொடியும் பாருங்கள், இப்போ தான் நல்லா படர்ந்து போக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு சைடும் அப்படியே படர 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 நம்மளுக்கு காய்கள் கிடைக்கும். அப்படியே மேலே போயிட்டாங்கன்னா கொஞ்சம் இங்கிட்டு போயிட்டாங்க, அதுலேயும் காய் கிடக்கு. அதையும் எனக்கு பறிச்சுக்கலாம். பார்த்துட்டீங்களா, இருக்க காயெல்லாம் இப்போ பறிச்சிடுறேன். நல்லாவே நம்மளுக்கு காய் சூப்பராக காய்ச்சிருக்குங்க. இது பார்த்தீங்களா, இன்னும் காய் இருக்குது, பறிச்சுக்கலாம். கோவக்காய் வந்து கட்டிங்ஸ்லேயே வளர்க்குறாங்க. இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா அக்ரி குரூப்பில் இருந்து சிவா சார் ஒருத்தர் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அவருக்கு தான் இந்த கோவக்காய்க்கெல்லாம் நன்றி சொல்லணும். அவர் கொடுத்த கட்டிங்லேருந்து தாங்க நாட்டு கோவக்காய் நான் இப்போ எடுக்கிறேன். கோவக்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நல்லா வளர்ந்து வந்துடும். வீட்டுக்கு தேவையான அளவு காய்களும் நம்மளுக்கு கிடைக்கும். விதை பயிரோடு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா வளர்ந்து வந்துருச்சுன்னா இதில் என்னால் எந்த அளவு கட்டிங் எடுக்க முடியுதோ எடுத்து அதுவும் ஷேர் பண்ணுறேங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் வாங்கி எல்லாமே அப்புறம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. யார் எந்த அளவுக்கு என்ன விதைகள் வேணும், என்ன கட்டிங் வேணும்னு சொல்லுங்கள். இதோட கட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்டு திறனாக தான் இருக்குது, அதனால் கொடுக்க முடியும்னு எதிர்பார்க்குறேன். நல்லா வரட்டுங்க. ஏன்னா காய்கள் வருது இல்லையா, நல்லா தண்டு பெருசாக வந்துச்சுன்னா நம்ம மூலம் நிறையா பேருக்கு எனக்கு வந்து ஒருத்தர் கொடுத்தாங்க. நான் இந்த பார்த்து சந்தோஷப்படுறோமா, நம்ம மூலம் ஒரு 10 பேருக்காவது போனால் இன்னும் சந்தோஷம் தானே. 10 பேர் இல்லை, ஒவ்வொரு விதைகளும் இன்னும் நிறையவே இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு லைக் போட்டிருக்கேங்க. ஏன்னா அப்போ தான் வருகிற வீடியோலாம் உங்களுக்கு தெரியும், எப்போ கொடுக்குறேன்றது தெரியும். அதுக்காக தான் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவு காய் இருக்குன்னு நல்லா ஓரளவு இருக்குது. இதில் மெயின் பிரச்சனை இதுதாங்க, பழைய ஈக்கள் தொல்லை. அப்படின்னு நான் இது கெட்டி தான் இருக்கேன். ஃப்ரூட் ஃப்ளை கட்டி இருந்தும் வந்துடுறாங்க பாருங்கள். இந்த இது அப்படியே இதாகிடுச்சு. இதில் ஒரு 2 காய்கள் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி வாங்க, அவங்களுக்கு ஒரு உணவாக ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். பழைய ஈக்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நானும் கருவாட்டு பொரியெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரூட் ஃப்ளை சொன்னாங்கன்னு அதுவும் வச்சேன். ஆனால் ஓரளவு தாங்க கட்டுப்படுது.